ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா இன்டெக்ஸ் பவர் பேங்க்கை எப்படி ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம்னு பார்த்துருவோம். அதுக்கு மேலே இருக்கிற பாக்ஸை கழட்டிட்டு உள்ளே செக் பண்ணோம். நான் ஆல்ரெடி கழட்டி வச்சிட்டேன். இப்போது பவர் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சர்க்கியூட் இருக்கும், மீதி எல்லாம் பேட்ரிஸ் தான் இருக்கும். இந்த ஒயர்லாம் டிஸ்கனெக்ட் பண்ணிவிடுங்க. டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த சர்க்கியூட் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயர் கனெக்ஷன் ப்ராப்ளமாக என்னன்னு தெரிஞ்சிடும். இந்த சர்க்கியூட்டில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பேர்ன் ஆகிருக்கு, அதனால தான் இங்கே கருப்பாக இருக்குது. உங்களுக்கு போர்ட்லேயும் பார்த்தா தெரியும். இப்போது அதுக்கு பதிலாக நம்ம போர்டு தான் ரீப்ளேஸ் பண்ணணும், வேறு வழியில். அதனால் நம்ம ஒரு 200 ருபீஸில் இந்த போர்டு கிடைக்கும். கம்மியாகவும் கிடைக்கும், குவாலிட்டி கம்மியாக இருந்தால் கம்மியாகவும் கிடைக்கும். ஸோ அந்த போர்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு எப்படி செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே பாசிட்டிவும் இங்கே நெகட்டிவும் கொடுத்துக்குங்க. இது சும்மா செக் பண்ணுறது தான். இப்போ கனெக்ட் பண்ணோன்னே எல்இடி ஒர்க் லைட் எரியுது. இப்போ நம்ம ப்ளக் பாயிண்ட் கனெக்ட் பண்ணி சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துடலாம். சுவிட்ச் போட்டோன்னே இந்த மாதிரி 4 தடவை பிளிங்க் ஆகிட்டு இப்போ ஒரு எல்இடி மட்டும் பிளிங்க் ஆகும். ஸோ சார்ஜ் ஆகுதுன்னு அர்த்தம். இப்போது அதில் இருக்க கரண்ட் ஆஃப் ஆச்சுன்னா லைட் இருக்க உண்டான எல்இடியை செக் பண்ணுறோம். அதுவும் ஒர்க் ஆகுது, எமர்ஜென்சி எல்இடி. இப்போ சர்க்கியூட் நல்லா ஒர்க் ஆகுது. இப்போது நம்ம இந்த சர்க்கியூட் போர்டை நம்ம அந்த ஒயர்லாம் அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சால்டர் பண்ணிவிட்டு நம்ம இப்போது போர்டில் வைக்க போகிறோம், வச்சு செக் பண்ண போகிறோம். ஸோ போர்டில் சால்டர் பண்ணுறப்போ பாசிட்டிவ் இங்கேயும் நெகட்டிவ் அங்கேயும் சால்டர் பண்ணிடுங்க. இப்போ அந்த போர்டை அந்த பிளாஸ்டிக்கில் ஃபிட் பண்ணிவிட்டு நாம் சார்ஜ் போட்டு வைக்க போகிறோம். நல்லா டோர் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க, பவர் பேங்க் டோரை. இப்போ நம்ம செக் பண்ணுவோம், சால்டர் பண்ணிவிட்டு ஒரு தடவை செக் பண்ணுவோம். ஸோ சார்ஜிங் நடக்குது, சார்ஜ் ஏறுது. இப்போது